மிக வருத்தத்தோடு நான் சொல்றேன் நான். இன்னைக்கு அரசியல் களம் இப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த நாகரிக தன்மைலாம் இழந்து போய் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஆக ஒரு தோல்வி பயம் வந்துட்டா ஒரு மனுஷன் என்ன வேணா பேசலாமா? அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய செய்தியாக நான் பார்த்தது, அவரு சொல்றாரு பேசும்பொழுது. கொரோனா காலத்துல நாங்க தான் கொரோனாவ விரட்டி அடிச்சோம் நாங்க. நாங்க விரட்டி அடிக்கலன்னா இன்னைக்கு இருக்கின்ற முதலமைச்சரே பரலோகத்துக்கு போயிருப்பார் என்று எப்படி இவ்வளோ ஒரு கீழ்த்தரமாக ஒரு மலிவு அரசியலோடு நீங்க பேச முடியுது? அப்படி என்னங்க பதவி வெறி உங்களுக்கு தேவைப்படுகிறது? இன்னைக்கு நாங்க இவ்வளோ மக்கள் எங்கள நம்பி ஓட்டு போட்டதான் இவ்வளோ திட்டங்கள் நாங்க கொண்டு வந்திருக்கோம். அடிக்கடிக்கு சொல்றோம். இன்னைக்கு ஒரு அமைச்சராக நான் இருக்கிறேன். முதலமைச்சராக எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் என்று சொன்னா, நிர்வாகம் சார் நாங்க ஏதாவது தவறு செஞ்சிருக்கிறோமா? அதை நீங்கள் சுட்டி காட்டுங்க. அதுதான் ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கான ஒரு அழகு. அதை விட்டுட்டு நீ பரலோகம் போயிடுவான், அவன் பரலோகம் போயிடுவான். கிட்டத்தட்ட இப்ப துணை முதலமைச்சரை இழுத்துக்கிட்டார். இவரெல்லாம் முன்னாடியே பாலிடால் கொடுத்துட்டு பரலோகம் போயிருந்தா நானாச்சும் நிம்மதியா இருந்திருப்பேன் என்று அப்படி என்ன உங்களுக்கு வைத்தறிச்சல்? அப்படி என்ன பதவி வெறி போட்டு உங்களை பாடா படுத்துகிறது? நீங்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது தூத்துக்குடியில கிட்டத்தட்ட 13 பேர் சுட்டு கொண்டாங்க. அதை பத்தி கூட தெரியாம ஆமா நான் டிவியில பார்த்து தான் கித்தனைக்கும் பாத்தீங்கன்னா போலீஸே பாத்தீங்கன்னா உங்க கண்ட்ரோல் தான் இருக்குது. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? ரொம்ப சாதாரணம். ஆமாமா நான் கூட டிவியை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீட்டில் அனிதாவிலேருந்து பல பேரை நம்ம இழந்திருக்கோம். நாங்களும் வாக்குறுதி கொடுத்தோம். எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கம் அங்கே சென்டரில் வந்துருந்துச்சுன்னா ராகுல் காந்தி ஐயாவே சொன்னார், நாங்கள் வந்தோம் என்று சொன்னால் முதல்ல இந்த நீட்டை தான் நாங்கள் ஒழித்து அளிப்போம்னு சொன்னாங்க. நாங்கள் வரவில்லை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் அவங்களோட நீங்கள் இன்னைக்கு கூட்டணியில் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எடுத்து சொல்லலாமே, ஐயா எங்கள் இதில் நீட்டு வேணாயா, மோடி அவர்களே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது தயவு செஞ்சு மும்மொழி கொள்கையை பற்றி பேசவே பேசாதீங்க, இது இங்கே ஒத்துக்கவே முடியாதீங்க. ஏன்னா எங்களோட அண்ணா இருமொழி கொள்கை தான் கொண்டு வந்தார், அண்ணா பேரில் நாங்கள் கட்சி வச்சிருக்கோம். என்னைக்காச்சும் வாயை திறந்து பேசிக்க முடியுதா? உங்களுடைய வீராப்பெல்லாம் உங்களுடைய வெறுப்பெல்லாம் அங்க காட்டாம இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் மீது இப்படி ஒரு மலிவான அரசியலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உங்க கிளையே நீங்க பல வேட்பாளர்கள் நீங்க ஓட்டு கேட்டு இருக்காங்க. மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இதற்கான தக்க பதிலடி வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறுகின்ற தேர்தலில் எங்களுடைய மக்கள் எல்லாம், திருவெரும்பூர் தொகுதி மக்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து உங்களுடைய முகத்துல கரிய பூசுவாங்க. அந்த நாள் காத்து கொண்டிருக்கின்றது. ஆக நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது ஒன்னே ஒண்ணுதான், அரசியல் பேசுங்க, கருத்து சார்ந்து மோதுங்க, கொள்கை சார்ந்து மோதுங்க. தயவுசெய்து இந்த மாதிரி கீழ்த்தரமான அரசியலை தயவுசெய்து நீங்கள் செய்திடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள்.